இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் யாத்ராகமம் 16வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேலராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பயணம் செய்து, அதாவது ஒரு பாலைவன சோலையிலிருந்து இப்போ அவர்கள் பயணம் செய்து எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்ட 2வது மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எகிப்தின் துன்பங்களையும் அடிமைத்தனத்தையும் அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையில் இப்பொழுது 3வது முறையாக முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் செங்கடலுக்கு முன்பாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். அடுத்தபடியாக மாராவின் தண்ணீரானது கசப்பாக இருந்தபடியினாலே முறுமுறுத்தார்கள். இப்பொழுது 3வது முறையாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். எகிப்தின் துன்பம், அடிமைத்தனம், பெருமூச்சு, செத்தா பரவாயில்லன்னு நினச்ச அந்த துன்பங்களை எல்லாம் இப்போ மறந்துட்டு உணவை மட்டும் அவர்கள் அங்கே நினைக்கிறதை பார்க்கிறோம். எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த எல்லா உணவும் காலி ஆயிடுச்சு. இப்போ அவர்கள் பாலைவனத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் இருந்த அந்த சீனாய் தீபகற்பமானது 12,000 சதுர மைல்கள் அளவுடையதாக இருந்தது. அதிகமான மணல், பாறை, தரிசான மலைகள் இவைகளெல்லாம் இருக்குது. மழை பெய்தால்தான் பள்ளத்தாக்கில் நீர் இருக்கும். மழை பெய்வதே இல்லை. இங்கும் அங்குமாக கொஞ்சம் ஊற்றுகள் காணப்படுகின்றன, கொஞ்சம் சோலைகள் இருக்கின்றன. இவைகள் மந்தைகளுக்கும் அந்த மிருகங்களுக்கும் மட்டுமே போதுமான அந்த தண்ணீரையும் தாவரங்களையும் அது கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது விலங்குகளுக்கும் மிருகங்கள் அந்த மந்தைகளுக்கெல்லாம் தாவரம் கிடைக்குது, கொஞ்சம் நீர் கிடைக்குது. ஆனால் நடந்து சென்று கொண்டிருந்த ஒரு 2 மில்லியன் 20 லட்சம் புருஷர்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு போதுமான உணவோ தண்ணீரோ அந்த இடத்துல கிடைக்கல. அந்த இடத்தினுடைய சில பகுதிகளெலாம் பெரிய பயங்கரமான வனாந்தர வழி என்று சொல்லி தான் உபாகமம் 1:19 அதை வர்ணிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இந்த வறண்ட இடத்துல பயிரிடப்பட்ட நிலங்கள் அவங்களால பார்க்க முடியல, நதிகளை பார்க்க முடியல, ஓடுகின்ற ஊற்றுக்கண்களெல்லாம் அவங்க ஊற்றுகளை எதையும் ஜனங்கள் பார்க்க முடியல. ஆகவே தாகத்திலேயோ அல்லது பட்டினியிலோ தங்களுடைய மரணத்தை நம்ம சந்திச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் உருவாகிவிட்டது. அவர்கள் தேவனுடைய அன்பை இந்த இடத்துல மறந்துட்டாங்க. அருமையாய் அந்த எகிப்து தேசத்தில் எகிப்திய தேவர்களை எல்லாம் ஆண்டவர் அத்தனையாக அவர் பழி தீர்த்து தங்களை ஓங்கிய புயத்தினால, பலத்த கரத்தினால எகிப்து தேசத்திலிருந்து பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்து அங்கே செங்கடலை 2ஆக பிளந்து வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தது மாத்திரமல்ல, வனாந்தரத்திலும் மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து வழிநடத்துகிறவர். இப்போதான் பாலைவன சோலையிலிருந்தே வெளியே வராங்க. 12 நீரூற்றுகளும் 70 பேரிட்ச பழங்களையும் அவர்கள் அந்த மரங்களையும் பார்த்துட்டு இப்போ தான் வர்றாங்க. ஆனாலும் இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய அன்பை மறந்து விட்டார்கள். தேவன்தான் அவர்களை அழைத்து வந்திருக்கிறார் என்பதையும் மறந்து விட்டார்கள். அவர்கள் தேவன் அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொன்ன எல்லாவற்றையும் மறந்துட்டு பிரச்சனைகளை மட்டும் பார்க்கிறபடியினால அவர்களுடைய கண்கள், விசுவாச கண்கள் குருடாக்கப்பட்டு இப்பொழுது 3வது முறையாக இந்த இடத்துல முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளைக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்து கொள்ளணும், இவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று நான் அவர்களை சோதிப்பேன். அதாவது எதற்கு இதை சொல்லுகிறார்னா, 6 நாட்கள் இவர்கள் பொறுக்கணும். 6வது நாளில் இவர்கள் 2 மடங்கு பொறுக்கி வைக்கணும். ஒரு ஓமர் அளவு ஒரு தலைக்காக பொறுக்க வேண்டும். விடியற்காலம் மட்டும் வைக்கக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறார். தேவையான ஒரு தலைக்கு எவ்வளவோ, தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கு எவ்வளவோ அதை சேர்க்கணும். 6வது நாளில் 2 மடங்கு சேர்க்கணும். 7வது நாளில் மனிதன் ஓய்ந்திருக்க வேண்டும். உலக பிரகாரமாகவே இன்றைக்கு நம்முடைய அரசாங்கங்கள் நமக்கு ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறது. 6 நாள் வேலை, 1 நாள் ஓய்வு. ஆண்டவர் 6வது நாள் வரையிலும் கிரியை செய்து 7வது நாளிலே அவர் ஓய்ந்திருந்தபடியினாலே தன்னுடைய ஜனங்களுக்கு உடல் ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் ஒரு ஓய்வு தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தபடியினால் அந்த ஓய்வு நாளில் அவரை மாத்திரம் நினைக்க வேண்டும்,
உடல் சோர்வுகள், உடலுடைய அசதிகள், உலக பிரகாரமான பிரச்சனைகளை மறந்து ஆவிக்குரிய ரீதியாக தேவனை அவர்கள் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய கட்டளை. இந்த நாட்களில் அதை வாரத்தின் முதல் நாளிலே நாம் அதை ஆண்டவரை நினைப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் தொழுது கொள்ளுகிறதற்கும் பயன்படுத்துகிறோம். சின்ன சின்ன காரியங்கள் தான். மீதி வைக்காதுங்க அப்படின்னு சொன்னால் மீதி வைத்து பார்த்தார்கள். விடியற் காலத்தில் அது பூச்சி பிடிச்சி நாற்றம் எடுத்தது. ஆனால் 6வது நாளில் 2 மடங்கு சேர்த்து அடுத்த நாளைக்கு வச்சிருந்தது அப்படியே அது இருந்தது. சின்ன சின்ன அந்த கட்டளைகளை அவர்கள் கீழ்ப்படுகிறார்களா இல்லையான்னு பார்க்கிறதற்கு ஆண்டவர் சோதித்த போதும் அங்கே கொஞ்சம் பேர் அதிகமாக சேர்த்தாங்க. அதிகமாக சேர்த்தவங்களுக்கு அதிகமாக இல்லை, கொஞ்சமாக சேர்த்தவங்களுக்கு அவங்களுக்கு போஜனம் திருப்தி இல்லாமையும் போனதில்லை. ஆனால் அதிகமாய் சேர்த்து மிச்சம் வச்சவங்களுடைய அந்த காரியங்கள் பூச்சி பிடிச்சி அது நாற்றம் எடுத்தது. 6வது நாளில் சேர்த்தவர்களுக்கு அங்கே அது ஒன்றும் கெட்டு போகலை என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் செய்கிறார்களா இல்லையா என்று நான் சோதித்து பார்க்கும்படியாக இந்த காரியத்தை நான் செய்தேன் என்று ஆண்டவர் இங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். எளிய அறிவுரைகளை கூட அவர்கள் கீழ்ப்படிய முடியலை அல்லது கீழ்ப்படிய மாட்டார்கள் என்று சொல்லித்தான் நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த காரியங்களில் நம்ம மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நமக்கு வேதம் எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வானத்திலிருந்து அப்பம் இது கிடைச்சத, இது மான்கு என்கிற எபிரேய மொழியிலிருந்து இது என்ன அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து இது வந்தது. மான்கு எபிரேய மொழியில் மான்கு மன்னா, இது என்ன என்கிற ஒரு பொருளை உடையதாக இருந்தது. இது ஒரு அருமையாக, அதாவது ஒரு கொத்தமல்லி அளவுக்குன்னா சிறிய அளவுக்குன்னா தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. உருண்டையாக அது அவருடைய பூரணத்தை குறிக்கிறது. வெண்மையாக அவருடைய பரிசுத்தத்தை அது குறிக்கக்கூடியதாக, அந்த தேனிட்ட பணியாரம் போல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கிறிஸ்துவை அப்படியே அடையாளப்படுத்துகிறதாகவும் கிறிஸ்துவினுடைய வசனத்தை அப்படியே அடையாளப்படுத்தக்கூடியதாகவும் இது காணப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே முறிமுறிப்பை குறித்து பவுலப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது கொரிந்து சபையை அவர் எச்சரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். முதல் கட்டளை நமக்கு சின்ன கட்டளை தான். ஆண்டவருடைய அன்பை நினைக்க வேண்டும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நினைக்க வேண்டும், அவருடைய வாக்குத்தத்தத்தை நினைக்க வேண்டும். அவர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்ன அந்த முடிவை நினைத்து நம்மை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் இவைகளின் மத்தியில் ஆண்டவருடைய சமூகத்தில் விடியற் காலத்திலே வந்து ஆண்டவரே உடைய கிருபைகளினால் எங்களை நிரப்புங்க, உங்கள் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க, உடைய வசனமாகிய ஆகாரத்தை எங்களுக்கு தந்துருங்க என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த காரியங்களை நமக்கு தருகிறதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். முறுமுறுப்புக்கு மூளை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா இஸ்ரவேல் வாழ்வை பாதித்த மிகவும் அந்த முக்கியமான நோய்களில் ஒன்று முறுமுறுப்பு. முறுமுறுப்புக்கு சரியான அடிப்படை இருக்கணும்னு அவசியமே இல்லை, எதுக்குனாலும் நம்ம முறுமுறுக்கலாம். இங்கே முறுமுறுப்பாளர்கள் முன் வைக்கிற காரணங்களெல்லாம் பார்த்தா வேடிக்கையாக இருக்குது. இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து நாங்கள் அப்பம் தின்றோன்னு சொல்கிறாங்க, சுவையாக சாப்பிட்டோன்னு சொல்கிறாங்க. எகிப்தில் செத்து போயிருந்தோன்னா நல்லா இருந்திருக்கும். இன்னும் ஒரு முறை அவர்கள் 3வது முறையாக குறை கூறுகிறார்கள். எகிப்தின் மச்சங்கள், வெள்ளரிக்காய்கள், கொம்மட்டிக்காய்கள், கீரைகள், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் நினைக்க வாயில் எச்சி ஊறுதுன்னு சொல்லி கூட அவங்க பின்னாடி என்னாகமம் 11வது அதிகாரம் 5-8 வரையிலும் சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாவற்றையும் நினைக்கிறாங்களே ஒழிய தேவன் அவர்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் விடுதலையாக்கி, அதாவது பாவத்தில் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவரோடு கூட வைத்த அன்பை நம்ம ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. செங்கடலை பிளந்து வனாந்தரத்தில் கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றி கொடுத்து அத்தனையாக ஒரு சோலையை சந்திக்கிற வாய்ப்பை கொடுத்து இப்போ மன்னாவை தருவேன், காடைகளை தருவேன். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழும். அதே போல் விடியற் காலத்தில் மன்னாவை உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான மன்னாவை தருவேன் என்று சொன்னவரை ஒருபோதும் நம்ம மறந்துவிடக்கூடாது. இந்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் பனியுடன் தோன்றிய அந்த வானத்து பண்டம்தான்
தூதர்களின் அப்பம்னு சொல்லி சங்கீதம் 78:25 பார்க்குறோம். அதனுடைய அமைப்பு சிறப்புலாம் வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தோம். இது இயேசு கிறிஸ்துவுக்கும் நிழல் உருவமாக இருக்குது, தேவனுடைய வார்த்தைக்கும் இது நிழல் உருவமாக இருக்கிறது. இதை ஒப்பிட்டு படித்தோன்னு சொன்னால் இது என்ன அப்படின்னு கேட்ட கேள்வி தான் யோவான் 6:35 நம்ம பார்க்குறோம். வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பமாக, அதாவது மன்னா, வானத்திலிருந்து கிடைச்ச உணவு, விளக்கம் உயிர் வாழ்கிறதற்காக இது கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா நாங்கள் சாப்பாடு கிடைக்காம எகிப்திலேருந்து கொண்டு வந்த எல்லா உணவுப் பொருட்களும் முடிஞ்சிருச்சேன்னு சொல்லுகிற நேரத்தில் உயிர் வாழ்கிறதற்கு தேவையாக இது கொடுக்கப்பட்டது. கிறிஸ்து ஜீவ அப்பமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்படுகிறார். இந்த மன்னா வானத்திலிருந்து வந்தது, உன்னதத்தை உறைவிடமாக கொண்டது. அதனுடைய இருப்பிடம், மன்னாவினுடைய இருப்பிடம் வானம். அதே போல் கிறிஸ்து வானத்திலிருந்து வந்தவர் என்பதை நம்ம யோவான் 6:33 பார்க்கிறோம். இது பனி பெய்கிற பொழுது தான் வந்தது என்று சொல்லி 14வது வசனம் 15ஆம் வசனத்தில் மன்னாவை குறித்து பார்க்கிறோம். இது பரிசுத்த ஆவியானவருக்கு இது ஒப்பிடப்படுகிறது. பனி ஆவியானவரால் வந்தவர் என்கிறதை லூக்கா 1வது அதிகாரம் 35வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே போல் மன்னா உருண்டையாக அது இருந்தது. இது விளக்கம் என்னென்னா பூரணத்தை காட்டுகிறது. பழுதற்ற பூரணமானவராக இயேசு கிறிஸ்து இருந்ததா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் திருப்தி அளிக்கக்கூடியதாக இருந்தது. 8ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் மன்னா இது நிறைவான வாழ்வுக்கு உரியதாக, அவர்களுக்கு தேவைகளை சந்திக்க, அதாவது திருப்தி அளிக்கக்கூடியதாக இருந்தது. திருப்தியான வாழ்க்கையை தருகிறவர் இயேசு கிறிஸ்து. யோவான் 6:35. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதே போல் சின்னதாக இருந்தது என்று வசனம் 14 பார்க்கிறோம். இது ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது, கொத்தமல்லி அளவு தான் இருந்ததுன்னு சொல்லி விளக்கம். ஆனால் நமக்காக தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்ட இயேசு என்று எபிரேயர் 2:7 அவருடைய தாழ்மையை குறிக்கிறது. தேவனுக்கு சமமாயிருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக வந்த அந்த தாழ்மையை காட்டுகிறது. வெண்மையானது, அதாவது மன்னா வெண்மையாக இருந்துச்சு. இது தூய்மையை காட்டுகிறது. இவரும் தூய்மை உடையவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இனிப்பானது, வசனம் 31 பார்க்கிறோம். இது விளக்கம் நல்ல சுவை உடையதாக மன்னா இருந்தது. தம்மை அண்டுவோருக்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக. சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வெயில் ஏற ஏற உருகக்கூடிய தன்மை, அதாவது டைமை குறிக்குது. இவ்வளோ நேரம் தான் அது இருக்கும், அதுக்கப்புறம் உருகிறோம். அவரை தேட வேண்டிய நேரத்தில், உலக வாழ்க்கையில் நம்ம கிருபையின் காலத்தில் அவரை தேடும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உருகக்கூடிய தன்மை, அதே போல் அந்த உருகுகிற தன்மையானது மென்மையை காட்டுகிறது. கிருபை நிறைந்தவர் என்கிறதை யோவான் 1:17 பார்க்கிறோம். பல வகையிலும் உணவாக அதை சுவைக்க முடியும் என்று என்னாகமோ 11:8 பார்க்கிறோம். பல் நிலையில் அந்த இதை வேக வச்சும் சாப்பிடலாம், சுட்டும் சாப்பிடலாம், பண்டங்களாக்கி அவர்கள் இடித்தும் சாப்பிடுகிற அளவிற்கு, இடிக்கிற அளவுக்கு. ஆனால் உருகும், வெயில் ஏறிட்டா உருகிறோம், ஆனால் இடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த நிலையில் அனைவருக்கும் அனைத்துக்கும் போதுமானவர் என்கிறதை எபிரேயர் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து அவர் 14வது வசனம் வரையிலும் குறிப்பிடுகிறார். எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் போதுமானவராக, அவர் நமக்கு கிருபை நிறைந்தவராக அவர் இருக்கிறார். எபிரேயர் 5:12-14 வரையும் பார்த்தோன்னா ஆண்டவர் நமக்கு போதுமானவராக அவர் காணப்படுகிறார். அதே போல் மன்னா, இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இது என்ன வார்த்தையோ ஆண்டவரை குறித்து லூக்கா 4வது அதிகாரத்தில் 36வது வசனத்தில் சொல்லுகிறார்கள். லூக்கா 4:36 இது என்ன வார்த்தையோ ஆண்டவரை குறித்து நம்ம ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அந்த காரியங்கள் இருக்கிறது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ அதிகாரத்தோடும் வல்லமையோடும் ஆசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லி வார்த்தையாக வந்த இயேசு கிறிஸ்து. அது அப்புறம் நினைக்க ஒரு ஓமர், அதாவது கொஞ்சம் எடுத்து ஒரு பொற்பாத்திரத்தில் வைக்கும்படியான கட்டளை சந்ததியார் பார்த்து அறிகிறதற்கு
இன்றைக்கி நமக்கு அவருடைய மரணத்தினுடைய நினைவு கூறுதல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 11:25 படி அவரவர் பொறுக்குவது. இது எதை காட்டுதுன்னா தனி மனிதனுடைய தொடர்பில், அதாவது இங்கே பாரம்பரியத்துக்கு இடம் இல்லை. நான் எங்கள் அப்பா எனக்காக தொழுது கொண்டார், காணிக்க கொடுத்தாரு, அதை செஞ்சார், இதை செஞ்சார், அதனால் நான் கிருபையில் அவருடைய அந்த தயவில் நான் தப்பிச்சிருவேன்னு சொல்ல முடியாது. தனிப்பட்ட ஒரு பொறுப்பை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அனுதினமும் பொறுக்கக்கூடியது. அனுதினமும் இந்த மன்னா புதுசாக கிடைக்கக்கூடியதாக இருந்துச்சு. அவருடன் அனுதின உறவானது நமக்கு ஒரு புதுமையை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாக இருக்கிறது என்று தான் வேதம் சொல்லுகிறது. அதனால் உண்ண வாய்ப்பு ஏற்படலையேன்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் அந்த அரிய வாய்ப்பை தருவேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 2:17 பார்க்கிறோம். அதாவது இந்த உருகுவது ஆனால் இடிக்கப்படுகிற அளவிற்கு உறுதியான இந்த காரியத்தை சமைக்கலாம், அப்பங்களாக சுடலாம். பல வகை பண்புகளை உடைய இந்த தூதரின் அப்பம் கிறிஸ்துவை போல ஒரு அற்புதமான ஒரு அப்பமாக இருக்கிறது. அதே போல் தேவனுடைய வார்த்தையோடும் கூட இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மன்னா கர்த்தருக்கு கிறிஸ்துவுக்கு நிழலுருவமாக இருந்தது போல தேவனுடைய வசனத்துக்கும் அது நிழலுருவமாக அமைந்திருக்கிறது நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தையும் கிறிஸ்துவும் ஒன்று அல்லவா? யோவான் 1:12 பார்க்கிறோமே. ஆகவே இந்த மன்னா இது அப்பம் உயிர் வாழ்கிறதற்கு வேண்டும். மனிதன் தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று தான் உபாகமம் 8:3 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சாத்தானால் சோதிக்கப்படும் பொழுது மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அதே போல் வானத்திலிருந்து வந்தது மன்னா, உன்னத பிறப்பிடம். அதே போல் வசனம் வானத்தில் தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல் உருண்டது அப்படின்னு பார்க்கிறோம். பூரணத்தன்மை தேவ பிரமாணமும் அது பூரணமானதாக காணப்படுகிறது. வேத வசனங்கள் பூரணமானதாக காணப்படுகிறது. அதில் ஒரு குறைவும் இல்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் என்று சொல்லி தான் நாம் பார்க்கிறோம். அதே போல் வெண்மையானது தூய்மையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. இது வசனமும் சத்தியமானது என்று தான் யோவான் 17:17 பார்க்கிறோம். இனிப்பானது நற்சுவையை காட்டக்கூடியது. சங்கீதம் 119, 103 சங்கீதக்காரன் இதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். பனியுடன் கர்த்தருடைய வசனம் தெளிதேனிலும் அது மதுரமாக இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்கிறோம். அதே போல் பனியுடன் வரக்கூடியது பனி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். ஆவியானவர் அருளிய தேவ வசனம் அந்த பனியின் தன்மை உடையதாக ஏசாயா 55 அதிகாரம் 10 வசனத்தில் 11 வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ஆவியானவரோடு கூட இந்த பனியானது தொடர்புடையதாக காணப்படுகிறது. இந்த ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் 55 அதிகாரம் ஏசாயாவில் 10:11 நம்ம பார்க்கிற போது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவர் அருளிய தேவ வசனம் பனியின் தன்மை உடையது என்பதை பார்க்கிறோம். உருகக்கூடியது என்று மன்னாவை குறித்து வசனம் 21 இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். இது மென்மைத்தன்மையை காட்டுகிறது. கருணைமிக்க ஒரு வசனம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல வகையிலும் உணவாக சுவைக்க முடியும். பல்நிலை பயன்பாட்டுக்கு இது பயன்படுகிறது என்பதை மன்னாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். என்னாகமம் 11:8 அதை பார்க்கிறோம். அனைவருக்கும் அனைத்துக்கும் போதுமானவர் என்பதை எபிரேயர் 5:12-14 வரையிலும் பார்க்கிறோம். மன்னா பொருள் இது என்ன? ஆண்டவருடைய வார்த்தை இது என்ன வார்த்தையோ? லூக்கா 4:36 மறுபடியும் பார்க்கிறோம். நினைக்கிறதற்கு ஒரு ஓமர் அளவு சந்ததியார் பார்த்து அறியணும். அங்கே இவர்களுக்கு எப்பொழுதும் வாயை விட்டு பிரியாமலும் கண்களை விட்டு அகலாமலும் இருப்பதற்கு உபாகமம் 6 அதிகாரம் 7-8 வசனங்கள் நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரவர் பொறுக்குவது இது தனித்தன்மையை காட்டுகிறது. தனி மனித தொடர்புடையது. அவரவர் தேவனிடம் நேரடியாக உறவாடுகிறதற்கு இந்த வசனத்தை பயன்படுத்தி நாம் உறவாடுகிறோம். அனுதினம் பொறுக்குகிறது. அனுதினமும் ஆண்டவர் புதிய புதிய வாக்குத்தத்தங்களை புதிய புதிய வசனங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே அனுதினமும் நாம் வசனத்தை தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும்
ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறது போல வேத வசனங்களை தியானிப்பதற்கு நாம் வசனங்களை பயன்படுத்த வேண்டும். இந்த வசனங்கள் மன்னா எப்படி திருப்தி அளிக்கிறதோ, நிறைவான வாழ்க்கையை தருகிறதோ, அதே போல் வசனமும் நிறைவான வாழ்க்கை நமக்கு தரும். கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. அவர்களுக்கு 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த அப்பம் இன்றைக்கு சபையாகிய இந்த கிருபையின் காலத்தில் வாழ்கிற நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்த மன்னா தேவை. மன்னாவாகிய கிறிஸ்து நமக்கு தேவை. மன்னாவாகிய கிறிஸ்து அருளின வசனங்கள் நமக்கு தேவை. கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய வசனத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நேசித்து அதிகாலை வேளையில் அவரை ஆராதித்து அவர் தந்த வசனங்களை நினைவு கூர்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால், முறுமுறுப்பின்றி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து அவர் மத்திய ஆகாயத்தில் தோன்றும் பொழுது நாம் உயிரோடு கூட இருந்தார். ஒரு இமை பொழுதில், ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழ்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.